அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் அசோக்குமார் எழுதியுள்ள 2 நூல்களின் வெளியீட்டு விழா தற்போது நடைபெற இருக்கிறது. வல்வில் ஓரி, மலையமான் திருமுடிக்காரி என்ற 2 நூல்களுக்கான வெளியீட்டு நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கிறது. நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள அருமை தோழர் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காரி நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை இருந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் கவிஞர் அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓரி நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை தோழர் எழுத்தாளர் பா. திருப்பதி வாசகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் அசோக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, ஒரு ஞாயிறு காலை பொழுதிலே ஒரு வரலாற்று புதினங்கள், 2 வரலாற்று புதினங்களை, அது மட்டுமல்லாது நாம் சின்ன வயசுலேருந்தே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கடையெழு வள்ளல்கள்னு. அவர்களில் ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான பெயர்கள் ஓரி, காரி, பாரி. அவர்களில் பாரியை குறித்து ஏற்கனவே அசோக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார். தற்போது ஓரியை குறித்தும் காரியை குறித்தும் 2 படைப்புகள் எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பாக சோழவேங்கை கரிகாலன் குறித்தான நாவலையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த 2 நூல்களுக்கான வெளியீட்டு நிகழ்விலே தற்போது ஒரு சில வரிகள் உங்கள் முன்னால். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இந்த அழைப்புதலை பகிர்ந்த போது ஒரு சகோதரர் பிரசாந்த்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இறைவணக்கம் அப்படின்னு போட்டிருந்தது. அதற்கு கீழே வரவேற்புரைன்னு போட்டு என் பேரையும் போட்டிருந்தனால இறைவணக்கம் நல்ல தோழரான்னு கேட்டிருந்தார். அதற்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு இறை மறுப்பாளருங்கிற அடிப்படையில் இறைவணக்கம் நல்ல தோழரான்னு அவர் ஒரு கேள்வி வச்சுருந்தார். இங்கே இறை அப்படிங்கிற சொல்லுக்கு வேறு வேறு பொருள்கள் இருக்கின்றன. இறை அப்படின்னு பார்த்தோன்னா வரி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இறைங்கிற சொல்லுக்கு. மன்னர்கள் எல்லாம் வரி வசூலித்து தான் ஆட்சியை நடத்தினார்கள். அந்த வரிக்கு இறைங்கிற ஒரு பெயர் இருந்தது. மன்னர்கள் வரி இல்லாமல் கொடுத்த நிலங்களுக்கு இறையிலி நிலங்கள் அப்படின்னெல்லாம் பெயர்கள் இருந்தது. இதை தோப்பாத்தனுடைய ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்கார். அப்புறம் இன்னொரு செய்தியும் சொல்லலாம். இதுக்கெல்லாம் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம டக்குன்னு யாராவது ஒரு ரெஃபரன்ஸுக்கு போவோம். சங்க காலத்திலேயே நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. திருவள்ளுவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு ஆட்சியை நல்ல விதமாக மக்கள் போற்றும் விதமாக கொடுக்கக்கூடிய மன்னவன் இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மன்னர்களையும் இறை அப்படி தான் கோ அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் கோ வசிக்கக்கூடிய கோயில், இறைங்கிறது மன்னர்களையும் குறிப்பதாக இருக்கிறது. இந்த 2 மன்னர்களும் தன்னுடைய மக்களை எவ்வளவு அற்புதமாக ஒரு அதாவது இவர்களை வேந்தர்கள், அந்த சங்ககால மூவேந்தர்கள் போல பேரரசர்களாக இல்லாமல் அவங்களுக்கான ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க ஆட்சி செஞ்சு அதன் அடிப்படையில் நல்லாட்சி வழங்கி அந்த மக்களை எல்லோரும், மிக முக்கியமாக இன்றைக்கு ஜனநாயக ஆட்சியாக இருக்கிறது. நம்மளால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நீங்கள் நேரடியாக போய் சந்திச்சிட முடியாது. அன்றைக்கு இந்த மன்னர்கள் அப்படி இல்லாமல் எல்லாரையும் மக்கள் அவங்களுடைய அவைக்கு வரலாம், அவருடைய குறைகளை தெரிவிக்கலாம், பாராட்டுகளை தெரிவிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு ஆட்சியை வழங்கியிருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறதுனால அவங்களையும் நம்ம இறைன்னு சொல்லலாம். வணக்கங்கிறது நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி வணங்குறது மட்டுமே வணக்கம் இல்லை, அன்போடு செலுத்தக்கூடிய இருகை கூப்பி வணங்குறோம் இல்லையா, அதுவும் வணக்கம் தான். அந்த அடிப்படையில் இதுவே இறை வணக்கம். அந்த அடிப்படையில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கடவுள் வாழ்த்தை தான் பாடணும், கடவுளைத்தான் கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதுவும் இந்த மன்னர்களை போற்றக்கூடிய இந்த நிகழ்வும் ஒரு இறைவணக்க நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு நம்ம ஒரு முன்னோட்டமாக சில வரிகள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தோழர் அசோக் இந்த ஓரிப்படை தாராளமாக பாடலாங்க, தாராளமாக பாடலாங்க. தோழர்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க தற்போது தமிழ்தாய் வாழ்த்து மரபாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அனைவரும் எழுதின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம். தமிழ்தாய் வாழ்த்து
ஏற்கனவே நிறைய இடங்களில் சில குழப்பங்கள்லாம் வரதுனால அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சேர பாடமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடங்கலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும். சிலவற்றை காலமே தீர்மானிக்கிறது. அடுத்ததாக இந்த நூல் குறித்தான தொடக்கம் குறித்து ஒரு சில வரிகள். தொடர் அசோக்குமார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த ஓரி குறித்த ஒரு படைப்பு எழுதியிருக்கேன், அதை வெளியிட முடியுமான்னு கேட்டார். அனுப்புங்கன்னு. அப்போ இருந்த சூழல்லையும் வந்து நான் கொஞ்சம் தாமதமாக தான் எடுக்க முடியும், எடிட்டிங்காக நான் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரு நாள் ஒரு இரவு 8:30-9 மணி போல் நான் இந்த நாவலை எடிட்டிங்காக எடுத்தேன். முழு மூச்சில் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக திரும்ப அடுத்த நாள் மொத்தமாக முடிச்சுட்டு தான் வந்து அவருக்கு பேசினேன். ஒரு படைப்பு அதை வந்து அந்த நடையாகட்டும் மொழியாகட்டும் நம்மளை வந்து முழுமையாக உள்ளே இழுத்துக்கணும். அந்த அளவுக்கான வேகமும் அந்த படைப்பாற்றல், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய படைப்பாற்றல், ஊமை மொழி நயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் அப்புறம் அதை முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட பேசினேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அவர் எழுதிய படைப்புகளை நான் முழுமையாக வாசிக்கலை. எனக்கு அதுக்கான நேரச்சூழல், நான் வந்து இந்த பதிப்புலகத்திலே இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வர பதிப்புகளவே அந்த நூல்களே நிறைய வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறதுனால புறவாசிப்புக்கான நேரங்கிறது எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இதை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப மிக முக்கியமாக வந்து ஓரி அவ்வளோ வேகமாக போச்சு. ஓரி கூடவே நம்மளால் பயணிக்க முடிஞ்சாருக்கு. இதில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒற்றுமை எல்லாம் இருக்குது. அவர் அசோக் தோழரும் வந்து சேலத்துக்காரர், நானும் சேலத்துக்காரன், ஓரியும் வந்து சேலத்துக்காரர். அன்றைய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளே தான் வந்து கொல்லிமலை இருக்குது. இன்றைக்கி அது நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தாலும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே சேலத்துக்காரங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப இந்த நாவல் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு மிக முக்கியமாக வந்து அவருக்கு அந்த கையாளக்கூடிய உண்மைகள் எல்லாம் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு அவ்வளோ ஈடுபாட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதை முடிச்சுட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அவர் ஞானசம்பந்தன் தோழர் வந்து வெளியிட்டால் இதை வந்து வெளியிட்டு பேசினார்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சங்க இலக்கியம் சார்ந்து இருக்கும்போது வந்து அவரும் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே வந்து நூல்களை பெற்றுக்கொண்டு உரையாற்றுவதற்கும் வந்து தமிழ் மணவாளர் அவர்களையும் திருப்பதி வாசகன் அவர்களையும் நான் அழைக்க முடிவு பண்ணோம். அதன் பிறகு திடீர்னு வந்து நான் காரியமும் முடிச்சிட்டேன், எனக்கு அதையும் வந்து இதே நேரத்தில் வெளியிட்டு தர முடியுமான்னு கேட்டார். ஏற்கனவே ஒரு 20-25 நூல் கைவசம் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து சரி நிகழ்ச்சிக்கு தேதி வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது. காரியமும் வந்து நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஸ்பெஷல் டைம் வேணும். அப்போ அந்த ஸ்பெஷல் டைம் என்னென்னா, வழக்கமான என்னுடைய நாளில் எனக்கு இருக்கக்கூடிய, நான் கொஞ்சம் எனக்காக இருக்கக்கூடிய அல்லது என்னுடைய ஓய்வுக்காக இருக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் புறந்தள்ளி வச்சுட்டு இந்த நூலை வந்து காரியையும் முடித்தாச்சு. அப்புறம் அட்டைப்படத்துக்கான விஷயம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் மண்டை உடைச்சிக்கிட்டோம். நிறைய வந்து இன்றைக்கி வந்தது இந்த படங்களை பகிர ஆரம்பிச்சிருந்து இன்றைக்கி அரங்கத்துக்கு வந்தவங்களது எல்லாருமே இந்த அட்டைப்படத்தை குறித்து ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டோம். சுந்தரம் தோழர் ஈரோட்டில் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் வந்து இந்த மாதிரி வரலாற்று படைப்புகள், நீங்கள் கோபி ஓவியன் இருக்காருன்னாரு. அவரும் சேலத்துக்காரர். ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சேலத்தினுடைய படைப்புகளாக இந்த படைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பெருமையோட இந்த இடத்துல சொல்லிக்கலாம். தற்போது நூல்கள் வெளியீட்டு நிகழ்வு. ஐயா ஞானசம்பந்தன் அவர்களை பற்றி பெருவாரியான அறிமுகங்கிறது எனக்கு எல்லாருக்குமே வந்து அவர் தமிழ் சூழலில் அவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது அப்படிங்கிறது. அவரை பற்றிய பெரிய அறிமுகம், பேராசிரியராக இருந்தார், ஓய்வு பெற்ற பேராசிரியர், அதையெல்லாம் தாண்டி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் பங்கேற்கலாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். தோப்பா என்ற ஆய்வாளரை தமிழ்நாட்டிற்கு பரவலாக கொண்டு போய் சேர்க்கிறதுல மிகப்பெரிய பங்கு வைத்தவர் தோழர் ஞானசம்பந்தன் அவர்கள். கடந்த ஆண்டு தோப்பாவினுடைய முழுமையான தொகுப்பை, அவருடைய 17 நூல்களை மொத்தமாக தொகுத்து 2 வால்யமாக வெளியிட்டோம். அப்படி வெளியிடும்போது அதில் ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள், எந்த சந்தேகங்கள் வந்தாலும் தோழர்கிட்ட வந்து நான் தொடர்பு கொண்டு கேட்டேன். என்ன சந்தேகம் இருந்தாலும், ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகத்தை நான் கேட்கும்போது வந்து அவர் உடனடியாக சொன்னார், அழகர் கோவில் நூல் குறித்தான ஒரு ஐயப்பாடு இருந்தது. அதை பற்றி நான் கேட்கும்போது, நீங்கள் அவங்க மகள்கிட்டயே பேசுங்க, அவங்கக்கிட்ட அந்த ஆய்வேட்டினுடைய மூலப்பிரதி அவங்கக்கிட்ட இருக்குது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினா அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும்னார். உடனடியாக வந்து அவங்களே தொடர்பு கொண்டு பேசி அதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் அந்த தொகுப்பை உருவாக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நேரங்காலம் பார்க்காம எல்லா நேரங்களிலும் எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு உதவிகரமாக அந்த தோப்பா தொகுப்பிலையும் இருந்தார். இப்போது ஓரியிலும் காரியிலும் அவர் வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். இந்த இடத்துலையும் அவர் நம்ம கூடவே இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் சேலத்திலேருந்து சென்னைக்கு வந்தப்போ அது பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணியே ஆகணும். சென்னைக்கு வந்தபோது இலக்கிய உலகத்தில் எனக்குன்றது ஒரு தேடல் இருந்தப்போ யாரையுமே இங்கே தெரியாது, யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த வகையில் வந்து சமூக வலைத்தளங்கள் நமக்கு பெரிய உதவியை செஞ்சது. அப்படி வந்து இது தொடர்பில் வந்தவர் தான் நான் தமிழ் மணவாளன். அவருடைய நூல் வெளியீடு வந்தது. அப்போ வந்து
இலக்கிய கூட்டங்கள் இக்ஸாக்கு நிறைய கூட்டங்களுக்கு போவோம். அந்த நூல் வெளியீட்டிலலாம் போயிட்டு சந்திக்கிறது உண்டு. திடீர்னு வந்து உயிர்த்தெழுதலின் கடவுச்சொல்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. அந்த தொகுப்புக்கு வந்து கூப்பிட்டுருந்தார். அங்கே போய் பார்த்தா வந்து நன்றியில் வந்து என் பேரையும் போட்டிருந்தார். நான் ஒன்றுமே பண்ணலைங்க, ஆனால் வந்து என்னுடைய பெயரையும் போட்டிருந்தார். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிரபஞ்சன் என்னுடைய ரொம்ப மானசீகமான எழுத்தாளர் பிரபஞ்சனை வந்து எனக்கு நேரில் அறிமுகப்படுத்தி வச்சவரும் தமிழ் மாணவன் தான். அவருடைய நினைவு தினம் வந்து இப்போ தான் வருது. தோப்பாவினுடைய நினைவு தினம் ஒரு நாளில் வருது. இந்த நேரத்தில் இவங்களை எல்லாம் வந்து இந்த சிறந்த எழுத்தாளர்கள் எல்லாம் நினைவு கூறுவதும் நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது. அவங்களெல்லாம் வந்து போற்ற வேண்டியதும் இருக்குது. அப்படிப்பட்ட அண்ணன் தமிழ் மாணவர்கள் திருப்பதி வாசகன் தோழர் பாணர்கள் மூலமாக எனக்கு அறிமுகம். அவருடைய உருகோப்பை காதல் உருகோப்பை தேநீர். ஸோ அதே போல் வந்து அந்த நூலை வந்து நான் வந்திருக்குன்னே தெரியாது. ஒரு புக் ஃபேரில், புதுக்கோட்டை புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா என் ஸ்டாலில் திடீர்னு அந்த புக்கு வருது. புக்கை வந்து வைக்கிறாங்க. பார்த்தா வந்து திருப்பதி வாசகன், என்னங்க இவர் போட்டிருக்க புக்கு நம்மகிட்ட வருது அப்படின்னு சொல்லி அப்போ தான் எடுத்து பார்த்தேன். நான் தோழர் திருப்பதி வாசகன் அவர்கள் ஓரி நூலை பெற்றுக்கொண்டு உரையாற்ற வந்திருக்கிறார். தற்போது நூல்கள் வெளியீடு முதல் நூலாக வல்வில் ஓரி நூலை வெளியிட தோழர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நூலை பெற்றுக்கொள்ள அண்ணன் தமிழ் மணவாளன் அவர்கள். அடுத்ததாக காரி நூல் வெளியீடு மலையமான் திருமுடி காரி நூலை வெளியிட தற்போது பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்ள கவிஞர் திருப்பதி வாசகன் அவர்கள். நூலை வெளியிட்ட பெற்றுக்கொண்ட தோழர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கே அரங்கில் ஏராளமான தோழர்கள், எழுத்தாளர்கள் நிறைய வந்து எழுத்தாளர்களாக இங்கே இருக்காங்க. முக்கியமாக வந்து பாணர்கள் குழுவில் நிறைய வந்திருக்காங்க. பாணர்கள் குழுவே ஒரு எழுத்தாளர்கள் குழு. அவங்கெல்லாம் பாரியினுடைய பாணர்கள் அப்படின்னாலும் கடந்த ஆண்டு அவர்கள் எல்லோரும் எழுதிய ராபரி அப்படிங்கிற ஒரு தொகுப்பை நம்ம தான் வெளியிட்டோம். அதற்கு முன்பாகவும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஒரு தொகுப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி. ஓகே. ஸோ அதே போல் வந்து இப்போ இங்கே பாரியினுடைய பாணர்கள் வந்துட்டாங்க. ஓரி வந்துட்டார், காரியும் வந்துட்டார். அனைவரும் இப்போ அடுத்த உரைகளை கேட்க போயிடலாம். தற்போது நூலை வெளியிட்டு சிறப்பித்த ஐயா ஞானசம்பந்தன் அவர்கள் தலைமை உரையாக நம்மிடையே. தலைமை உரை வழங்கிய பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்களுக்கு நன்றி. சேலம் இப்போது பாலம் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், பாலம் தான், எல்லோரையும் இணைக்கிற பாலம். இலக்கிய ரீதியாகவும் எல்லாரையும் அமைத்தது இந்த சேலம் தான், அந்த பாலம் தான். இன்னொரு செய்தியும் சொல்லணும், புவியியல் ரீதியாகவும் அது ஒரு பாலம். மேற்கு மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய எல்லோருக்கும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலம். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வட மாநிலங்களுக்கு செல்வதற்கும் சேலம் தான் ஒரு மையம். நீங்கள் ஈரோடு, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரதுக்கு உங்களுக்கு குறைவான பேருந்து வசதி எல்லாமே. ஆனால் சேலம் தான் உங்களுக்கு. அதே போல் ரயில்வே கோட்டமும் சேலத்தில் தான் அமைந்திருக்கு. இன்னும் சேலம் வந்து ஒரு பொக்கிஷமான இடம். அது வந்து புவியியல் ரீதியாக உங்களுக்கு ஏராளமான ரிசோர்ஸஸ் அங்கே எக்கச்சக்கமாக கிடக்கு. இப்போ இரும்பு மட்டும் கிடையாது, பாக்சைட் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, வெள்ளி தொழில் வந்து அங்கே ஏராளமாக நடக்குது. மாம்பழம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜவுளி தொழில், பின்னலாடை தொழில், கைத்தறி, பட்டு, எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு சேலம் ஒரு பாலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து பேராசிரியர்கள் குறிப்பிட்டது அந்த மொழி நடையை குறித்து குறிப்பிட்டார் இல்லையா, ஒரு அற்புதமான மொழி நடை. அதை குறித்தெல்லாம் தற்போது நான் தமிழ் மணவாளன் அவர்கள் பேசுவார். தமிழ் மணவாளன் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய அந்த உரை வந்து எப்போதுமே ஆரம்பிக்கும் போது ஒரு அப்படியே மென்மையான போக்கிலேருந்து ஆரம்பித்து உள்ளே போக 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 வந்து அந்த ஒவ்வொரு வாசிப்பையும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதம் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய இருக்கும். ஆனால் தமிழ் மாணவர்கள் தற்போது நமது முன்னாள் அறுவை தோழர்களே,
அண்ணன் தமிழ் மணவாளன் எந்த ஒரு படைப்பை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய வாசிப்பு அதை எப்படி அதை உள்வாங்கி நமக்கு மேடைக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு அதை எப்படி கடத்துறதுங்கிறதுல அவருடைய உரை ரொம்ப சிறப்பானது. மிக முக்கியமாக சங்க பாடல்களை அதை காட்சியோடு பொருத்துறதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னார். இங்கே நீலகண்ட பிரம்மச்சாரி நாடகத்தை எழுதிய கோமேசங்கர் தோழர் உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து பாரதியாரும் நீலகண்டரும் சந்திக்கிற இடத்துல நீலகண்டனுடைய வறுமையை சொல்கிற இடத்துல அந்த தனியொருவனுக்கு உணவில்லை நீல் ஜெகத்தினை அளித்திடுவோம் பாடல் அந்த இடத்துல அவர் பொறுத்திருப்பார். உண்மையாக பாரதி அந்த இடத்துல தான் கரெக்டாக பாடினாராங்கிறது தெரியலனா கூட வந்து அதை கரெக்டாக அந்த இடத்துக்கு அவர் மேட்ச் பண்ணி எழுதியிருப்பார். அதே போல் இன்னொரு செய்தியை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தோப்பா குறித்து தோப்பா நூல் வெளியீடு குறித்தும் பேராசிரியர் அவர்களும் ரொம்ப சொன்னாங்க. அண்ணன் அவர்கள் தமிழ் மணவாளன் அவர்களும் சொன்னாங்க. இந்த நேரத்தில் இப்போ நாளை மறுநாள் வந்து தோப்பாவினுடைய நினைவு நாள். ஒரு அறிவிப்பையும் நான் சொல்லலான்னு இருக்கேன். இந்த தோப்பா தொகுப்பை வந்து முதல் முறை நாங்கள் வெளியிட்டப்போ அடக்க விலைக்கும் குறைவாக 500 ரூபாய் விலையில் 1800 பக்கங்கள் கொண்ட 2 தொகுதிகள், மொத்தம் அவருடைய 17 நூல்களையும் தொகுத்து 1800 பக்கங்கள், அதை வந்து 500 ரூபாய்க்கு வந்து கொடுத்தோம். முதல்ல முன்பதிவு பண்ணவங்களுக்கு. அதன் பிறகு வெளியீட்டுக்கு பிறகு கடந்த ஆண்டு வந்து 800 ரூபாய் விலையில் கொடுத்தோம். அதுவும் வந்து அடக்க விலைக்கு கொஞ்சம் குறைவுன்னு வச்சுக்கலாம், அல்லது அடக்க விலையை கொஞ்சம் மேட்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த ஆண்டும் இந்த புத்தக திருவிழா முடிகிற வரைக்கும் அதே விலைக்கு மீண்டும், ஏன்னா தோப்பாவினுடைய படைப்பு எல்லா பக்கமும் போய் சேரணுங்கிறதுக்காக மீண்டும் அதே 800 ரூபாய் விலைக்கு இந்த முதல் வந்து அதை மறுபடியும் கொடுக்கறதுக்காக அந்த முன்னெடுப்பை நாங்கள் தொடங்கலான் இருக்கோம். புத்தக திருவிழா முடிகிற வரைக்கும் அது மீண்டும் தொடங்க அதே விலைக்கு 800 ரூபாய் விலையில் கிடைக்கும். இந்த அறிவிப்பையும் சொல்லிவிட்டு, தற்போது ஓரி இப்போ இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ட்ரையாலஜி மாதிரி. இதில் நிறைய பாரி வந்து கனெக்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து காரிக்கும் ஓரிக்கும் இப்போ கடைசியாக வந்து அண்ணன் முடிக்கும்போது நிறைவாக சொன்னார் இல்லையா, அந்த போரில் வந்து 2 பேரும் வந்து எதிரெதிராக நிற்கிறாங்க. அடுத்ததாக வந்து இன்னொருத்தர் வராரு, இந்த கடையில் உள்ள ஒருத்தராக இருக்கக்கூடிய அரியனும் அதில் வராரு. இப்படியான ஒரு சப்ஜெக்டு. இப்போ ஓரி குறித்து தோழர் திருப்பதி வாசகன் அவர்கள். நன்றி தோழர். முனைவர்கள் இருக்கும் மேடையில் முனைப்புடன் வாசகராக உரையாற்றிய திருப்பதி வாசகன் தோழருக்கு நன்றி. அவர் குறிப்பிட்டதை போல் ஏற்கனவே மேடையில் நானும் ஞானசம்பந்தனை அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இதில் வந்து இந்த கேப்ஷன்ஸ் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு கேப்ஷன் போட்டிருப்பார், அதை எல்லாமே தொகுத்து நீங்கள் ஒரு பட்டியல் போடலாம்னு சொன்னார். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒவ்வொரு சேயிங்கும் வந்துட்டு நம்ம அதை என்ன சொல்லுவோம், மேற்கோள்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் வெண்திரையில் காண்கன்னாங்க, வெண்தாளில் காண்க படைப்பை. நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். அவைக்கு வணக்கம். எழுத்தாளர் அன்பு அண்ணன் அதிகாரி எங்களுடைய அன்பு ஆஃபீஸர் அவர்களுக்கு பாணர்கள் சார்பாக ஒரு சிறிய சிறப்பு செய்யப்படுகிறது. பாணர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கலைக்கிறேன். பாணர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கலைக்கிறேன். நேரம் கருதி பாணர்கள் விரைவாக மேடைக்கு வரும். கலைமாமணி ஐயா பேராசிரியர் திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு மாலதி அம்மா அவர்களும் கௌரி அம்மா அவர்களும் சிறப்பு செய்ய பாணர்கள் இணைந்திருக்கிறார்கள். முனைவர் மணவாளன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. லலிதா அம்மா அவர்கள், இந்துமதி அம்மா அவர்கள், கௌரி அம்மா அவர்கள். ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அன்பு மாமா அண்ணன் திரு
சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஐயா ஞானசம்பந்தன் மற்றும் முனைவர் அவர்கள் இணைந்து பரிசு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மேடையை வழங்கிய பதிப்பாசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எழுத்தாளர் சார்பில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பேராசிரியர் அவர்கள் எழுத்தாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக வல்வில் ஓரியையும் மலையமான் திருமுடி காரியையும் நம்முன் இன்றைய இந்த அமர்விலே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய தோழர் அசோக்குமார் அவர்கள் ஏற்புரையாக. ஓரியும் காரியும் மீளுருக்குள்ளும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முனைவர் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களே, முனைவர் தமிழ் மணவாளன் அவர்களே, நண்பர் திருப்பதி மற்றும் எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பாணர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது முதற்கண் வணக்கங்கள். மைக்கை கொடுக்கும்போது சீக்கிரம் முடிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுறதுக்காக ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஏற்புரை வழங்குறது புத்தகம் எழுதுறதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா விழாவின் கடைசி பகுதி என்பதால் நீங்கள் அவளை டைம் பார்த்துட்டே இருப்பீங்க, எப்போ முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னுடைய ஏற்புரை 3 பாகமாக பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கதையின் கதை. அது சோழவேந்தர் கரிகாலன் 13 நாடுகளை வெண்ணி பறந்தலில் போரிட்டு வென்றார்னு படிக்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி ஒரு வேந்தரால் 13 நாட்டை போரிட்டு வெல்ல முடியும் அப்படின்ட்டு தோணுச்சு. அதை சங்க பாடல்களில் தேடி அது கண்டடைஞ்சது தான் என்னோடய முதல் நூலான சோழவேங்கை கரிகாலன். அதே போல் காரி போர்க்களத்தில் ஓரியை கொன்றார் அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இருவருமே பெரிய வள்ளல்கள், தமிழ் வெளியில் உதித்த சூரியன்கள்னு சொல்லலாம். புலவர்களை போற்றியவர்கள், பாணர்களை கொண்டாடியவர்கள். அப்படி இருக்கவங்க கெட்டவங்களுக்குள்ளே சண்டை வரலாம், ஆனால் நல்லவங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது. இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை நம்ம எப்பயுமே ஒரு ஒப்பற்ற நல்லவர்களாக தான் நம்ம பார்ப்போம். அப்படி எதனால் இந்த போர் நடந்தது அப்படின்ட்டு சங்க நூல்களில் தேடினேன். அதில் கிடைச்சது தான் இந்த 2 நூல்கள். அடுத்து களத்தின் கதை. ராபர்ட் லுட்லம்னு ஒரு புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் அவருடைய புத்தகங்கள் போன் ஐடென்டிட்டி, போன் சுப்ரிமேசி, இந்த மாதிரி பல திரைப்படங்களாக வந்திருக்கு. அவர் ஒரு கற்பனை நாவல் எழுதுனா கூட ஒரு 4-5 நாடுகளுக்கு பயணித்து அங்கே இருக்க இடங்களெல்லாம் பார்த்துட்டு நாவல் எழுதுவார். அப்படி ஒரு புனைவு நாவலை எழுதுறதுக்கே அவர் பல இடங்களுக்கு போகும்போது நம்ம வரலாற்று நாயர்களான நம்மளுடைய அரசர்களின் வரலாற்றை தேடி போகும்போது இடத்துங்களுக்கு போய் பார்த்துட்டு எழுதணுன்ட்டு இந்த தடவை முடிவு பண்ணினேன். மாரியின் நம்ம மலையமான் காரியின் மலாடாக கருதப்படும் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர் அங்கெல்லாம் தேடுறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சமவெளி என்பதால் காலம் அழித்து எழுதிய கையெழுத்து பிரதியாய் அந்த நாகரிகம் முழுதுமே கிடைக்க விட ஆல்மோஸ்ட் துடைக்கப்பட்டிருந்தது.
ஆனால் ஓரியின் வரலாறு மலையில் செதுக்கப்பட்டதாலோ என்னவோ அதிக மாற்றம் இல்லாமல் இருந்தது. அதனால் கொல்லிக்கு போயிருந்தேன். நான் மனசில் நினச்சிருந்ததுக்கும் அங்கே போய் பார்க்கும்போதும் நிறைய வேறுபாடு. உதாரணத்துக்கு ஓரியும் அவனுடைய மனைவி ஐராளியும் குதிரையில் சென்று இறங்கினார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுகள் இறங்கினா ஆகாய கங்கை அருவி, 1000 அடிகள் ஏறுனா மாசி பெரியண்ணர் சாமி கோயில். இப்படி அதை படுத்துட்டு வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் செஞ்சு எழுத வேண்டியதாக இருந்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மாசி பெரியண்ணர் சுவாமி கோயிலில் வந்து அங்கே கோயிலுக்கு நேர்ந்து விடும் கோழிகளை வந்து கழுத்தை அறுக்கிறதில்ல. அவங்க என்ன பண்ணால் அப்படியே சூளத்தில் வந்து சொருகிடுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னோடய நாவல் முதல் அத்தியாயத்தில் வர ஒரு குறிப்பிட்ட அந்த மூதாய் வந்து அந்த மாதிரி வந்து கழுத்தை அறுக்காமல் வந்து சொருகி வச்சார் அப்படிங்கிற மாதிரி மாற்றி எழுத வேண்டியது. மூன்றாவதாக கதைக்களம். ஓரி காரியோட வாழ்க்கையை வந்து சங்க நூல்களில் தேடினேன். ஒரு 10% கிடைச்சிது. மேக்ஸிமம் அதை பற்றி இந்த கொடையை பற்றி அதிகம் பேசியிருந்தாங்க. போர்களை பற்றி ஓரிரு குறிப்புகள் மட்டுமே கிடைச்சிது. ஒரு இடத்தை வந்து நம்ம வந்து புத்தகத்தில் படிப்பதற்கு நேரில் போய் பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் வந்து ரொம்ப பெரியது, கலை நுணுக்கம் வாய்ந்தது அப்படின்ட்டு நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அங்கே போய் நின்று பார்க்கும்போது அதனோட பிரம்மாண்டம் வந்து நம்மளை வந்து மலைக்க வைக்கும். கிட்டத்தட்ட 1000 மடங்கு பெரிய பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஓரி ராசிபுரத்தில் வந்து சிவனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அங்கே போய் நிற்கும் போது இந்த இடத்துல தானே ஓரி நின்றிருப்பார், இந்த இடத்துல தானே நடந்திருப்பார் அப்படின்ட்டு அதை நினைக்கும் போது ஒரு பெரிய புல்லரிப்பான விஷயமாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி கொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமானுஷ்ய பூமி. நிறைய தோண்டி தோண்டி எடுக்க வந்து நிறைய பிரமிப்பான தகவல்கள் கிடைச்சிது. அங்கே இருக்கும் சித்தர்கள், பாம்பாட்டி சித்தர், கோரக்கர், போகர், நிறைய சித்தர்கள் வாழ்ந்த தவபூமி அது. கொல்லியை வந்து அவங்க தவம் இருக்கும்போது மற்றவர்கள் வந்து இடையூறு செய்யாமல் இருக்கிறதுக்காக கொல்லியை சுற்றிலும் 9 கோயில்களை கட்டியிருக்காங்க. அதில் 8 கோயிலை ரூபத்திலும் 1 கோயிலை அரூபத்திலும், அதுவும் கணமும் நகரக்கூடிய கோயில், அந்த மாதிரி கட்டியதாக வந்து குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு கண்டத்துலேருந்து மற்றொரு கண்டத்துக்கு அல்லது நினச்ச இடத்துக்கு போகக்கூடிய பெருவாயில்கள் இன்னுமே இருக்கதா பேசுகிறாங்க. மாசி பெரியண்ணசாமி இன்னுமே நள்ளிரவில் வந்து குதிரையில் ஏறி வேட்டை நாயுடன் வேட்டைக்கு போகிறதா அங்கே இருக்க பழங்குடிகள் சொல்லும்போது அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆனால் காரியின் மலையர்கள் வாழ்ந்த நாடு வந்து முள்ளூர் மலை. அது குறிஞ்சின்னா இவரது கிட்டத்தட்ட பாலை மாதிரி. அந்த முள்ளூர் மலையானது முள்ளுகள் அடைந்து இருக்கக்கூடிய இடம். அது வளம் குன்றிய இடம். அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதையும் இல்லாததையும் பகிர்ந்து கொள்ளும் மக்கள். அப்போ கிட்டத்தட்ட ஒரு குலம் முழுவதுமே ஒற்றை குடும்பமாக மகிழ்ந்திருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே ஒன்றா இருக்கிறதில்ல. ஈகோ, சுயநலம், இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்பட்டு ஒரு குடும்பமே ஒன்றா இருக்க முடியாத நிலைமைக்கு தமிழன் நின்றுட்டு வந்துட்டுருக்காங்க. இருப்பதை கொடுப்பதன் மேன்மையை வந்து நான் ஓரியில் சொல்லியிருக்கேன். இன்மையின் மேன்மையை இல்லாத போதும் சிறப்பாக இருக்கலாங்கிறத வந்து காரியில் சொல்லியிருப்பேன். 2 நாவல்களிலுமே என்னோட மைய இலையாக சொல்லக்கூடியது என்னென்னா, நிலை தாழலாம் ஆனால் நிலை மாறக்கூடாதுங்கிறதான் சொல்லியிருக்கிறேன். இந்த 2 கதைகளுமே கிட்டத்தட்ட வெவ்வேறு இடங்களில் ஆரம்பித்து வெவ்வேறு திசைகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு புள்ளியை நோக்கி நகரும் என்பது இந்த கதைகளோட சிறப்பு. இந்த இறுதி அத்தியாயங்கள் நடக்கக்கூடிய போரானது ஓரி புக்கை நீங்கள் படிக்கும்போது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பயன்படுத்துகிற வியூகம், உத்தி, அந்த மாதிரி ஒரு புறமாக நகரும். காரியம் நீங்கள் படிக்கும்போது அவங்க போடுற வியூகம், அவங்க பண்ணுற அதனுடைய விளைவுகள், இந்த மாதிரி மறுபுறம் அது முற்றிலும் எதிரான புறத்தில் நகர்ந்து வரும். ரெண்டுமே கிட்டத்தட்ட 2 பேரும் போரிடும் காட்சி தான் கடைசி சீன். ஆக மொத்தம் ஒரு அருமையான ஒரு வாசிப்பு அனுபவமாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். என்னுடைய கதைகள் எப்பயுமே தமிழ் நாகரிகத்தையும் மரபுகளையும் கலாச்சாரத்தையும் சரித்திர கதைகளில் ஏற்றி கூறுவதாக இருக்கும். நமது பண்பாட்டை இன்றைய தலைமுறைக்கு கடத்துவதாக இருக்கும். மேலும் ஒரு கதையானது படித்து முடிக்கும்போது வந்து மனசில் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறோம் நான். இந்த 2 கதைகளுமே அதே மாதிரி நிறைய அனுபவங்களுடன் நம்ம தமிழ் மரபுகளை வந்து எடுத்துரைப்பதாக இருக்கும். ஒரு நாவலை ஃபோனில் பாராட்டி பேசிட்டு இங்கும் கொண்டாடி மகிழ்ந்த முனைவர்களுக்கும் திருப்பதி வாசன் நண்பர் அவர்களுக்கும் எனது, மட்டுமில்லாமல் வேல்பாரி நாவலில் ஒன்று சேர்ந்த பாணவர்கள் அனைவரும் ஒவ்வொரு திசையில் பயணித்தாலும் இன்னும் ஒருவரை பாராட்டி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்று பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் எனது அன்பு கணிந்த நன்றிகள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாட்கரத்தின் ஐங்கரனான நண்பர் நல்லுலிங்கம். புத்தக திருவிழாவுக்கு ஏராளமான புத்தகங்கள், நிறைய பணிச்சுமை இருந்தாலும் எனது நாவலை படித்து முடித்தோன்னே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, இதை உடனே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு செஞ்சு
வடிவமைத்து கொடுத்தாரு. அது முடிக்கும் போது சரி மறுபடியும் காரியமே அப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டபோது கூட கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அழகாக வடிவமைச்சு படங்கள் சேர்த்து கருத்துக்களை தனியாக எடுத்து போட்டு இன்னைக்கு கொண்டு வந்துட்டார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒரு நல்ல நூலை எழுதுவதற்கு நல்ல மனநிலை வேணும். இந்த வரலாற்று நாயகர்கள் பற்றி எழுதும்போது பல நேரம் அவங்களாவே உணர்ந்து வாழ்ந்திருக்கேன். நடைபாவனை எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து கொல்லிப்பாவையே நெருப்பு கக்கியிருக்கேன். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்னை சப்போர்ட் செஞ்ச எனது குடும்பத்தாருக்கும் எனது நன்றிகள். இத்தனை நண்பர்கள் கூடி தோள் கொடுப்பது எவ்வளோ பணம் நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அத்தனை பேரின் ஆதரவுக்கும் நியாயம் செய்யும் வகையில் என்னுடைய எழுத்துக்கள் இருக்கும். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மைக்கு கம்மினர் தான் கொடுப்பேன்னாரு அப்படின்னு சொன்னார். இப்போ ஆனால் அதுக்குள்ளேயே வந்து செறிவா அவருடைய ஏற்புரை வந்து ரொம்ப அற்புதமாக நிகழ்த்தி முடிச்சிட்டார். தற்போது விழாவின் நிறைவுரையாக பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் மீண்டும். தோழர்களே, கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பாரியும் மன்னிக்கவும் ஓரியும் காரியும் நம்மிடையே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான வாசிப்பு அனுபவம் காத்திருக்கிறது. அந்த வாசிப்பு அனுபவத்திற்கு முன்பாக நாவிற்கு சுவையும் காத்திருக்கிறது. மதிய உணவு தயாராக இருக்கிறது. இந்த விழா இத்தோடு நிறைவடைகிறது. செவிக்கின்பத்தோடு சேர்த்து நாவுக்கும் இன்பம் அளிக்க காத்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் விருந்துக்கு அன்போடு அழைக்கிறோம். விழா நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.